இன்று காலையிலே கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு. லண்டனிலே போய் படித்துவிட்டு வந்த ஒருவர் அண்ணா சாலையிலே எங்கே வர வேண்டும் என்று கேட்கிறார். அண்ணா சாலைக்கு உன்னை யார் எதுக்கு புகாரி ஹோட்டல்ல புரோட்டா சாப்பிடவா கூப்பிடுறாங்க? நீ தானையா சொன்ன அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல்களை பிரிக்காமல் விடமாட்டேன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். வாருங்கள், ஒற்றை செங்கல்லை எடுத்தாலும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று காலையிலே தான் இவர் சவால் விட்டார். ஏற்கனவே தமிழகத்தினுடைய துணை முதல்வர் தேர்தல் களத்தில் எடுத்து காட்டிய ஒற்றை செங்கல்லுக்கே அவர்களால் இன்னும் பதில் சொல்ல முடியவில்லை. அதுல ஒரு கூறுகட்ட பிஜேபி காரன் என்ன போய் கேஸ் கொடுக்கறான்னா, இந்த மாதிரி துணை முதலமைச்சர் வந்து நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வச்சிருந்த செங்கல்ல தூக்கிட்டு போயிட்டாரு, அந்த ஒரு செங்கல்லுக்கே பதில் சொல்ல முடியல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வேர்வையாலும் ரத்தத்தாலும் கட்டப்பட்ட அண்ணா அறிவாலயத்தின் செங்கல்லை தொட்டுப்பார் என்று சொன்ன புயல் பாபு அவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களை பார்த்து ஒருவர் உரிமையிலே பேசுகிறார். அது குறித்து நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நண்பர்களே, இவர்களை பார்த்து அன்றைக்கே மந்திரி குமாரி படத்திலே கலைஞர் ஒரு வசனத்தை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். இப்படியெல்லாம் சில அனாமதேயங்கள் பின்னாலே வரும் என்று கருதித்தான் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று மந்திரி குமாரி படத்திலேயே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நேற்று கூட சொன்னார்கள், அந்த அவரை பார்த்து, யாரை பார்த்து, இந்த ரசீது இல்லாத வாட்சை பார்த்து, நீ 2026 தேர்தலில் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் நீ நின்று திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டனை நிறுத்தி உங்களை நாங்கள் தோற்கடிக்கிறோம் என்று சொன்னார். அண்ணா, அதுக்கு நானும் ஒரு கோச்சுக்காரிங்க ஒரு திருத்தம். எம்எல்ஏ தேர்தலில் கூட ஒருத்து கிடையாது. ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட காப்பு தொகையை இழக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரே தவிர நிச்சயமாக அவர் ஒன்று எம்எல்ஏ தேர்தல் அளவுக்கு சாரணர் தேர்தலையே 56 ஓட்டு வாங்குற குரூப் அது. இன்றைக்கு கூட முதலமைச்சர் நம்மளை எல்லாம் விட அப்டேட்டா இருக்காரு சோசியல் மீடியாவில். இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்காது, என்ன தெரியுமா? இந்த ரயில்ல ரிசர்வேஷன் பெட்டியை குறைச்சிருக்காங்க. அன்ரிசர்வ் பெட்டிகளை குறைச்சிட்டு ஒரு பெட்டி 2 பெட்டி பேரளவுக்கு தான் அன்ரிசர்வ் பெட்டியை வச்சிருக்காங்க. இதை மேற்கோள் காட்டி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கிறார், நீங்க ரயிலை எப்படி நடத்துறீங்கிறத நாங்க இந்த கும்பமேளாவிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரயில் இன்ஜின்லயே 100 பேர் ஏறிட்டாங்க. ஒரு படத்துல வடிவேல் காமெடியில தான் அப்படி வரும், டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஏய் கொஞ்சம் ஓரமா உட்கார்றாங்கிற மாதிரி இன்ஜின்லயே 100 பேரை இறக்கி விடுறாங்க கீழே. ஏசி பெட்டி அடிச்சே உள்ள போய்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மேற்கோள் காட்டி உங்கள் ரயில்வே பரிதாபத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதில் ரிசர்வேஷன் பெட்டிகளை குறைத்து இந்த ரயில்வே துறையே நீங்கள் பரிதாபத்திற்குரிய ஒரு துறையாக மாறிவிட்டீர்களே என்று அன்றாடம் நாட்டு செய்திகளை அப்டேட் செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு 2 பிரச்சனை. ஒன்று, மொழிக் கொள்கை, மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது சாதாரணமாக கேட்கிறார்கள். நீங்க என்ன ஹிந்தி படிச்சா என்ன? அதுல பல பேர் சொல்ற, ஒரு அம்மா சொல்லுது, ஹிந்தி படிச்சீங்கன்னா நீங்க பானிபூரி கார்ட்ட எளிதா ஹிந்தி பேசலாம்ல. ஏமா ஒரு 1.25 பானிபூரிக்காக எங்க உயிர் மொழியாம் தாய்மொழியை நாங்கள் அடக வைப்போம். அவர் அழகா தமிழ் பேசுறாரு, 1 2 கேட்கிறாரு. இன்னைக்கு வடநாட்டுக்காரங்களுக்கே தமிழ்நாடு தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர அங்க போய் வேலை தேடக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 நாளா வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நாங்க ட்ரெண்ட் பண்ணிட்டோம்ங்கிறாங்க. நேற்றைக்கு அவர் யதார்த்தமா சொன்னார், கெட் அவுட் மோடி உடனே உலக அளவில் தீப்பிடிச்சிருச்சு. அதை இன்னைக்கு நண்டு பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு கூட தமிழ்நாட்டில் ஆள் இல்லாம வட மாநிலத்தில் ஆள் வச்சு டெண்டராக்க முயற்சி, அதுலயும் தோற்று போனவர்கள் தான் இவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 2 முக்கியமான விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒன்று, நீங்கள் 3வது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நாங்கள் தருவோம். அந்த நிதியை 2152 கோடி நிதியை நாங்கள் தருவோம் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார். எங்க போய் பேசுறாரு? காசியில போய் பேசுறார். காசியில பொதுவா காரியம் பண்ண தான் போவாங்க. இவர் கல்விக்கே காரியம் பண்றதுக்கு காசி தமிழ்ச்சங்கமத்தில் போய் இந்த மாதிரி வந்து 2152 கோடியை தர முடியாது, நீங்கள் இந்தியை ஏற்றால்தான், நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நாங்கள் அந்த 2152 கோடியை தர முடியும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் கூறுகிறார்.
நண்பர்களே, இது ஒன்றும் புதிதில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருந்துவிட்டு பின்னாலே வந்து பேசுகிற பொழுது சொன்னார், நீங்கள் கூட அந்த பேச்சை கேட்டிருப்பீர்கள். அண்ணாவிடம் அங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாராம், ஏனென்னா நீங்கள் இந்தியை கண்டு இப்படி பயப்படுகிறீர்கள், நீங்கள் நினைத்தால் 6 மாதத்திலேயே இந்தியை கற்றுக்கொண்டு விடலாமே என்று சொன்னாராம். அண்ணா சொன்னார், இந்தியை கண்டு எனக்கொன்றும் பயமில்லை, இந்திக்குத்தான் என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அவர் 6 மாதத்திலேயே கற்றுக்கொண்டு யாரும் கற்று முடியாது என்று சொன்னார் அண்ணா. இன்றைக்கு இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி அல்லவா, அதை நீங்கள் படிப்பதிலே உங்களுக்கு என்ன தடை என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கும் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையே பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு இந்தி பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இப்படி இந்தியை எதிர்க்கிறீர்கள்? பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய, உண்மையில் சொல்ல போனால் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி கூட அல்ல இந்தி மொழி என்பது. ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி மொழி, குஜராத்திலே குஜராத்தி மொழி என்று பல மொழிகள் உண்டு, பீகாரிலே பீகாரி என்று பல மொழிகள் உண்டு. பல மொழிகளை கொன்று தின்று விட்டுத்தான் இந்த இந்தி இன்றைக்கு இந்தி மொழி என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு இருக்கட்டும். ஒரு வாதத்திற்காக கூட கேட்டால் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய இந்தியை உங்களுக்கு ஏற்பதிலே என்ன தடை என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னார், அப்படியா, எல்லாவற்றிலும் பெரும்பான்மையைத்தான் ஏற்க வேண்டுமா? ஆம், அப்படித்தான். அப்படி என்றால் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது என்று கேட்டார். அவர் மயில் என்று சொன்னார். இந்தியாவிலேயே அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறவை எது என்று அண்ணா திருப்பி கேட்டார். காகம் என்று அவர் சொன்னார். உங்கள் லாஜிக் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காகத்தை தானே இந்தியாவின் தேசிய மொழியாக்கி இருக்க வேண்டும். ஏன் மயிலை நீங்கள் தேசிய பறவை ஆக்கினீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், மயில் அழகானது, அதனால் வைத்தோம். சரி, இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விலங்கு எது? உங்களுக்கே தெரியும், நாய் தான். சில நாட்களாக குறைப்பு சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாய் தான் இந்தியாவிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விலங்கு. அது சொன்னவுடன் சொல்ல, அப்படி என்றால் நீங்கள் நாயைத்தானே இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்று அறிவித்திருக்க வேண்டும். பிறகு ஏன் நீங்கள் புலியை வைத்தீர்கள்? அது வலிமையானது என்பதால் நாங்கள் புலியை தேசிய விலங்கு என்று வைத்தோம் என்று சொன்ன பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அழகான பறவை என்பதால் தேசிய பறவையாக மயிலை வைத்தீர்கள், வலிமையான விலங்கு என்பதால் புலியை இந்தியாவின் தேசிய விலங்கு என்று வைத்தீர்கள் என்றால் உலகத்தின் மொழிகளிலேயே மிக அழகானதும் மிக வலிமையானதுமான தமிழை அல்லவா நீங்கள் இந்தியாவினுடைய தேசிய மொழி என்று அறிவித்திருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே கேட்டார்கள். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வித்துறையில தமிழகம் மிக உயர்ந்தோங்கி இருக்கிறது. அதை கண்டுதான் அவர்களுக்கு பொறாமை. தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு இவர்கள் செய்ய நினைக்கிற அந்த பெரும் கேட்டை தடுத்து நிற்கிற ஒரு பேரரணாக நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இவர்கள், நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன், இது ஒன்றும் புதிதல்ல. அன்றைக்கே ஏகலைவன் என்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவன் துரோணருடைய அந்த பள்ளிக்கூடத்தில் ஏகலைவனை சேர்க்க மறுத்தார்கள். ஏனென்றால் அது சத்திரியர்களுக்கு மட்டுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று பிராமணரான துரோணர் சொன்னார். ஏகலைவனை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர நினைத்த பொழுது துரோணர் சேர்க்க மறுத்து விட்டார். ஆனா பாத்தீங்கன்னா ஏகலைவன் அவர் சொல்லிக் கொடுக்க ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்தே எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். ஒரு நாள் துரோணர் ஒரு மந்த்லி டெஸ்ட் வைக்கிறார். என்னன்னா அது என்னன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு நரி ஊழையிடும். அந்த நரியை பார்த்து இங்கிருந்தே அம்பால எய்யணும். இதுதான் போட்டி. துரோணருடைய மாணவர்களிலேயே மிகச்சிறந்த மாணவர் அர்ஜுனன். அவர் கரெக்டா மற்றவங்க விட்ட அம்பெல்லாம் அந்த நரிக்கிட்டே போகல. அர்ஜுனன் விட்ட அம்பு மட்டும் கரெக்டா போய் நரியினுடைய உடலை தைக்கிறது. இது போய் துரோணர் பார்க்கிறாரு, ஒரு அம்பு தானே தைச்சிருக்கணும், அர்ஜுனன் விட்ட அம்பு மட்டும், இன்னொரு அம்பு இருக்கு. இந்த அம்பு யாருடைய அம்பு என்று துரோணர் கேட்கிறார். நம்முடைய பழங்குடி இனத்தை சேர்ந்த ஏகலைவன் பணிவாக முன்னாலே அந்த அம்பை நான் தான் ஐயா விட்டேனுங்கிறார். துரோணர் ஆடி போயிட்டார். அப்படித்தான் இப்ப ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்மளை விட ரொம்ப எல்லாத்துலயும் நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா அர்ஜுன விட்ட அம்பு கூட நரியினுடைய வயிற்றைத்தான் துளைத்திருந்தது. ஆனா ஏகலைவன் விட்ட அம்பு இந்த நரியினுடைய குரல் வலை இருக்குல்ல, அவர் கூட நரியை தான் எய்ம் பண்ணாரு. இந்த குரல் எங்கே வருமோ அந்த குரல் வலையை குறிவைத்து ஏகலைவனுடைய அம்பு தைத்திருந்தது.
உடனே துரோணர் பதறி போயிட்டார். நம்ம தானே பெரிய அப்பா டக்கர் வாத்தியாரு, இவன் யார்டா படிச்சிருப்பான்னு சொல்லி பதறி போய் கேட்கிறாரு, ஏகலைவா உன்னுடைய ஆசிரியர் யார்? ஏகலைவன் சொல்றான், எனக்கு நீங்க தாயா குரு, நான் உனக்கு அட்மிஷனே போடலையடா. ஏகலைவன் சொன்னா, ஐயா நான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் படித்தேன் அப்படின்னா, நீங்க அந்த பக்கம் சொல்லிக் கொடுக்க நானா படிச்சுக்கிட்டேன். அங்கதாங்க துரோணர் யோசிச்சாரு, நீ படிச்சியல்ல ஃபீஸே கட்டளையா? அப்படியா, என்னங்கய்யா ஃபீஸு? உன் கட்டை விரலை வெட்டி கொடு என்று சொன்னார். நண்பர்களே, ஒருவனுடைய கட்டை விரலை வெட்டி கொடுத்து விட்டால் ஒருபோதும் அவன் வில்லை தொடவே முடியாது. அப்படித்தான் ஏகலைவனை ஏமாற்றி அந்த துரோணர்கள் குரு காணிக்கை என்கிற பெயரில் நம்முடைய கட்டை விரலை காவு வாங்கினார்கள். ஆனால் இது துரோணர் காலமும் அல்ல, ஏமாறுவதற்கு நாங்கள் ஏகலைவர்களும் அல்ல. இந்த கதையை படித்து படித்து நாங்கள் படித்து விட்டோம். நீங்கள் புதிய அதே துரோணருடைய குருகுல கல்வி முறையை, புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி எங்களுடைய மொழியை பின்னுக்கு தள்ள முயல்வீர்களே, ஆனால் நாங்கள் நிச்சயமாக கட்டை விரலை பறிகொடுக்க மாட்டோம், பலி கொடுக்க மாட்டோம் என்பதற்கான யுத்தத்தை தான் இன்றைக்கு தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த போரில் நம்முடைய தமிழக முதல்வர் முன்னணியிலே நின்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலன் காக்க தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதியே தரமாட்டேங்கிறாங்க. எந்தெந்த மாநிலத்துக்காக கொடுக்குறான் கேட்டா என்ன சொல்றான் பிஜேபி? தமிழ்நாடே எங்களுக்கு பேரிடராக தான் இருக்கு, நாங்கள் தனியாக வேற பேரிடர் நிதி கொடுக்கணுமாங்கிறான். ஆனால் நீ எவ்வளவு வஞ்சிச்சாலும் சரி, தமிழ்நாடு போராடி போராடி போராடித்தான் இந்த நிலையை கல்வியில் சுகாதாரத்தில் அடைந்திருக்கிறது. காலையிலே பள்ளிக்கு போகிற பிள்ளைகளினுடைய பசி அறிந்து சால பரிந்தூட்டுகிற ஒரு தாயுமானவரை போன்ற முதல்வரைத்தான் நம்முடைய இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் கல்விக்காக தருகிற திட்டங்கள், குறிப்பாக பெண்களை மனதில் வைத்து கொண்டு வருகிற திட்டங்கள், நீங்கள் என்னதான் பின்னாலே இழுத்தாலும் உங்களை எல்லாம் திமிரி கீழே தள்ளிவிட்டு தமிழ்நாடு முந்தும், நாளைய வரலாறு இதை சொல்லும் என்று சொல்லி இந்த விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த என்னுடைய ஆருயிர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நிறைந்த சபையையும் வணங்கி மகிழ்கிறேன்.